Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சீஸ் கார்ன் நகெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில நம்ம 1 கப் கார்ன் எடுத்துர்க்கேன். அதில பாதி கார்ன் அரைச்சிக்க போறேன். தென் அது கூட 2 ஸ்மால் சைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். சோ அரைச்ச பேஸ்ட் இப்படி இருந்தா போதும். இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். Then இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மிச்சம் இருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துப்போம். தென் இது கூட உப்பு அண்ட் காரத்துக்காக சில்லி பவுடர், அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல. தென் மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் பேட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதானா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் சால்ட். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணியாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம அதை ஃபுல்லாக இதில் டிப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் இப்போ சீஸ் க்யூப்ஸை வைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி தான் வேணும்னா சின்ன சைஸ் பாதியாக கட் பண்ணிவிட்டு கூட சீஸ் க்யூப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ சீஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாதிரி இது பண்ணி உருட்டிடுங்க. ஒரு ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மைதா பேட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதில் பெரட்டி எடுத்துப்போம். ஓகே, இப்படி இருந்தால் போதும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எல்லா நகட்ஸும் இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வேணாம், ஏன்னா அது அவுட்டர் லேயர் நல்லா கருகிடும், உள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான சீஸ் கார்ன் நகெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வெளியே லேயர் அண்ட் உள்ள சீஸ் கார்ன் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.